மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ். இதுதான் தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்கு. இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த புக்கில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய மேக்ஸுக்குரிய சிம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது கண்டென்ட்ஸ், என்னென்ன சாப்டர் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு சாப்டர் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், பேஜ் நம்பர் 1 to 35. ஓகே, ஃபஸ்ட்டு சாப்டர் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாமா? காட்ஃப்ரைட் வில்ஹெல்ம் லீப்னிஸ், இவர் தான் வாஸ் ஏ ப்ராமினன்ட் ஜெர்மன் மேத்தமெட்டிஷியன், ஃபிலாசபர், பிசிஸ்ட் அண்ட் இன்வென்டர். இவர் ஒரு மேத்தமெட்டிஷியன், ஜெர்மன் மேத்தமெட்டிஷியன், ஒரு பிலாசபர், அது இல்லாத ஃபிசிஸ்டாக இருந்திருக்காரு. He wrote extensively on 26 topics covering wide range of subjects, among which were geology, medicine, biology, epidemiology, paleontology, psychology, engineering, physiology, sociology, ethics, history, politics, law and music. இந்த மாதிரி 26 சப்ஜெக்ட் டாபிக்ஸில் இவர் புக் எழுதியிருக்காரு. India manuscript limits uses the word function to mean and the quantity varying from point to point of a curve. ஒரு கர்வில் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படிங்கிறத பற்றி இவர் தான் முதல்ல யூஸ் பண்ண ஆரம்பித்தார். லிமிட்ஸ் ப்ரொவைடட் தி ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் ஃபார்மல் லாஜிக் அண்ட் பூலியன் அல்ஜிப்ரா விச் ஆர் ஃபண்டமெண்டல் ஃபார் மாடர்ன் டே கம்ப்யூட்டர்ஸ். கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்மல் லாஜிக்கும் பூலியன் அல்ஜிப்ராவுக்கும் ஃபண்டமெண்டல் இவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. For all his remarkable discoveries and contributions in various fields, Leibniz is hailed as the father of the applied science. இவர் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஃபாதர் ஆஃப் தி அப்ளைட் சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இன்ட்ரொடக்ஷன். The notion of sets provides the stimulus of learning higher concepts in mathematics. A set is a collection of well-defined objects. This means that a set is merely a collection of something which we may recognize. செட்டுங்கிறது ஒரு கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்டுங்கிறது நம்ம ஏற்கனவே 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம். அதை தான் ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. சரி, இன் திஸ் சாப்டர் we try to extend the concept of sets in two forms called relational functions. இந்த சாப்டரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரிலேஷன், அதனுடைய எக்ஸ்டெண்டட் கான்செப்ட் தான் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸுங்கிறத சொல்லிட போகிறாங்க. அப்படின்னா என்னங்கிறத பார்க்க போகிறோம். ஃபார் டூயிங் திஸ் we need to first know about Cartesian products that can be defined between two non-empty sets. ரெண்டு நான்-empty செட்ஸுக்கு இடைப்பட்ட இருக்கக்கூடிய கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா என்னங்கிறத பற்றி நமக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். சரி, it is quite interesting to note that most of the day-to-day situations can be represented mathematically either through a relation or a function. For example, the distance traveled by a vehicle in given time can be represented as a function. அதாவது இன்றைய டே டு டே சுச்சுவேஷன்ஸில் நம்ம நிறைய இடத்துல ரிலேஷன் ஆர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை அ வெஹிக்கிள், ஒரு வெஹிக்கிள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுது அப்படிங்கிறத ஒரு ஃபங்க்ஷனாக டிஃபைன் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. சரி, த ப்ரைஸ் ஆஃப் எ கமாடிட்டி கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் எ ஃபங்க்ஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இட்ஸ் டிமாண்ட். அதே மாதிரி ஒரு ப்ரைஸ், ஒரு கமாடிட்டியோடைய ப்ரைஸ் ஃபங்க்ஷன்ஸில் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். The area of polygons and volumes of common objects like circle, right circular cone, right circular cylinder, sphere can be expressed as a function with one or more variables. சரி, இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. In class 9 we had studied the concept of sets. 9th ஸ்டாண்டர்ட் நம்ம செட் அப்படின்னா என்னென்னு படிச்சிருப்போம். We have also seen how to form a new sets from the given sets by taking union, இன்டர்செக்ஷன் அண்ட் காம்ப்ளிமெண்டேஷன். இது மூணை பற்றியும் 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம். சரி, நவ் வி ஆர் அபவுட் டு ஸ்டடி அ நியூ செட் கால்ட் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். அது என்னது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஃபார் திஸ் கிவன் செட் ஏ அண்ட் பி அப்படின்னா என்னங்கிறத பார்க்கலாம்.
சரி, ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டர்ட் பேர் எடுத்துக்கலாம். அப்சர்வ் தி சீட்டிங் பிளான் இன் அன் ஆடிட்டோரியம். ஒரு ஆடிட்டோரியத்தில் சீட்டிங் பிளான் எப்படி பண்ணிக்கிறாங்கன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். டு ஹெல்ப் ஆர்டினரி ஆக்குபேஷன் ஆஃப் சீட்ஸ் டோக்கன் வித் நம்பர்ஸ் சச் as 1, 5, 7, 16, 3, 4, 10, 12 எக்ஸட்ரா. இந்த மாதிரி வந்து டோக்கனுமே ஆடிட்டோரியத்தில் ஃபஸ்ட்டு ரோவும் டோக்கனும் கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஒரு ஆடிட்டோரியம் போயிருந்தோம்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு சினிமா தேட்டரோ ஒரு ஆடிட்டோரியமோ போகணும்னா அந்த மாதிரி கொடுப்பாங்க. த பர்சன் ஹூ கெட்ஸ் 4, 10 வில் கோ ரோ 4 ஆக்குபை தி 10th சீட் அப்படிங்கிறது அது மீனிங். சரி, த ஃபஸ்ட் நம்பர் டினோட்ஸ் தி ரோ அண்ட் தி செகண்ட் நம்பர் தி சீட்டு. சரி, அதான் நான் இப்போ சொன்னேன். ஃபஸ்ட்டுங்கிறது வந்து ரோவை குறிக்குது, ரெண்டாவது எத்தனாவது சீட்டுங்கிறது அதை குறிக்குது. விச் சீட் வில் தி விசிட்டர் வித் டோக்கன் 5, 9 ஆக்குப்பை அப்படின்னா 9th ரோவில் 5th சீட்டு அப்படி தானே அர்த்தம். சரி, ஓகே. டூ 9th ரோ 55க்கும் 5th ரோ 9th ஒரே லொக்கேஷனாக கிடையாது. ஏன், வெவ்வேறு லொக்கேஷன் தான் இருக்கும். சரியா? In this one example where a pair of numbers written in a particular order precisely indicates a location, such a pair is called ordered pair. இந்த மாதிரி நம்ம ஆர்டர் இப்படி எழுதுகிறோம் இல்லையா, அந்த பேருக்கு பேர் தான் ஆர்டர்ட் பேர்னு பேர். சரி, ரிலேஷன் இஸ் ஸ்கில்ஃபுல்லி யூஸ்டு மேத்தமெட்டிக்ஸ் த கான்செப்ட் ஆஃப் எ ரிலேஷன். இது வந்து நம்ம ரிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரி, அடுத்தது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் என்னென்னு பார்க்கலாம். Illustration 1. Let us consider the following two sets. A is the set of 3 vegetables and B is the set of 4 fruits. That is, ஏங்கிறது வந்து ஒரு செட்டு, பிங்கிறது ஒரு செட்டு. ஏங்கிறது 3 vegetables, கேரட், பிரிஞ்சால், லெடிஸ் ஃபிகர். பிங்கிறது 4 fruits, ஆப்பிள், ஆரஞ்சு, கிரேப், ஸ்ட்ராபெரி. வாட் ஆர் தி பாசிபிள் வேஸ் ஆஃப் சூஸிங் வெஜிடபிள் வித் எ ஃப்ரூட்? எந்தெந்த வேஸ் இருக்குதுன்னு கேட்குறாங்க. எப்படி எது கனெக்ட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. இப்போ கேரட்டை எடுத்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் ஏ, ஃப்ரூட் பி. கேரட்டில் இருந்து ஆப்பிளுக்கும் ட்ரா பண்ணலாம், ஆரஞ்சுக்கும் ட்ரா பண்ணலாம், கிரேப்ஸுக்கும் ட்ரா பண்ணலாம், ஸ்ட்ராபெரிக்கும் ட்ரா பண்ணலாம். பிரிஞ்சாலேருந்து ஆப்பிளுக்கு ட்ரா பண்ணலாம், பிரிஞ்சாலேருந்து ஆரஞ்சுக்கு ட்ரா பண்ணலாம், பிரிஞ்சாலேருந்து கிரேப்பு, பிரிஞ்சாலேருந்து ஸ்ட்ராபெரி. லேடிஸ் ஃபிங்கர்லேருந்து ஆப்பிள், ஆரஞ்சு, கிரேப்பு, ஸ்ட்ராபெரி. சரி, இப்போது அப்படி கனெக்ட் பண்ணோம்னா 12 டிஸ்டிங்க்ட் பேர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிது. அதாவது அதை வந்து நம்ம சிம்பிளாக கேரட்டை சி, பி, எல் அப்படின்னு எழுதிக்கலாம். அப்படி எழுதினோம்னா தான் நமக்கு கன்ஃபியூஸ் இல்லாமல் இருக்கும். அதனால அப்படி கொடுத்துருக்காங்க. சரி, அப்போ C, A, C, O, C, G, C, S, B, A, B, O, B, G, B, S, L, A, L, O, L, G, L, S. திஸ் கலெக்ஷன் ரெப்ரசன்ட்ஸ், இந்த கலெக்ஷன் தான் நம்ம என்ன சொல்கிறோம், கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் அண்ட் செட் ஆஃப் ஃப்ரூட்ஸ்னு சொல்கிறோம். சரி, இதை எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, டெஃபினிஷன். இஃப் ஏ அண்ட் பி ஆர் 2 non-empty sets, then the set of all ordered pairs A, B such that A belongs to A, B belongs to B is called the Cartesian product of A and B. It is denoted by A cross B. Thus, A cross B is equal to set of all A, B such that A belongs to A, B belongs to B. Also note that A cross pi is equal to pi தான். சரியா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய சப்ஸ்கிரைபராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.